உங்கள் கெத்து போய் பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம இந்த கிக் ஆஃப் ரிங்கே வந்து எடுக்க போகிறேன். ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ நாள் கழிச்சு வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னு கேட்டேன். ஆமாங்க கொஞ்சம் அதிகமான வேலை ஆகிடுச்சு. ஆனால் ஸ்க்ரீன் ரெக்கார்டெலாம் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இப்போது வீடியோ அப்லோட் பண்ண தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வைங்களா, மன்னிச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட ஏற்கனவே 250 டோக்கன் இருக்குது, அதிலே வாங்கிடலாம். ஆனால் நம்ம அப்படியா இல்லை கொஞ்சமாவது இந்த 3 ஸ்பின்னை போடுவோம், 3 90 ஸ்பின்னை போடுவோம். அதில் கிடச்சிதுன்னா லக்கு தானே. அந்த 250 டோக்கனு ஜாலியாக அப்படியே வச்சுட்டு போயிடலாம். அப்படின்னு கரணைக்காரை விடுவானா? விட மாட்டான். நம்மகிட்ட கரைக்காமல் அவன் இப்படி விட்டு போய்டுவான். இந்தாப்பா வச்சுக்கப்பா, சும்மா விட்டு போய்டுவான். அவன் போயிட்டு ஸ்பின் பண்ணி அந்த பண்டில் எடுக்கலாம். ஓகேங்களா, நம்மளுக்கு இதில் பிடிச்சது தலை ஃபார் ரீசன் தான் ப்ரோ. தலை தோனி ப்ரோ, தோனி ஃபேன் தான். தலை தான் நம்ம தலைக்காக 7ஆம் நம்பர் வச்சாச்சு. நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகேங்களா, அப்புறம் நம்ம பேர் வந்து மாற்ற போகிறோம். என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க? என்ன மாற்ற போகிறீங்கன்னா, நம்மளோட ஒரு ரியல் நேம், அதாவது என்னோடய ரியல் பேரை நான் என் கேமுக்கு வைக்கலான் இருக்கேன். இதுக்கு மாதிரி லூசிஃபர் எதனும் வச்சுட்டு இருந்தாங்கன்னா, சரி எதுக்கு நம்ம பேரையே நம்ம ரிவீல் பண்ணுருவோம் அப்படின்னு சொல்லி வைக்க போகிறேன். மறக்காமல் பாருங்கள். இதே மாதிரி எல்லா வீடியோக்கும் நம்மளை கண்டினியூ பண்ணிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் அடிக்கடி போடுவேன். அதுவும் மீதி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும், எந்த டைமாக இருந்தாலும் எனக்கு வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஜாலியாக பேசுகிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 90 போட்டு எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 8 டோக்கன் தான். இவ்வளோ தான் கொடுப்பாங்க. அவனுக்கு அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா இங்கே இவன் தான் எல்லாமே இதிலே எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டான். இதில் என்ன கொடுத்துட்டான்? ஐயோ, இதில் 7 டோக்கன் தான். மாஜா. இன்னும் ஒரு 2 ஸ்பின் இருக்குது. அந்த 2 ஸ்பின் என்ன கொடுக்குறான்னு பார்ப்போமா? எங்கடாது? கிக் ஆஃப் தம்பி, அந்த 5-10 ஏதாச்சும் கொடுத்துருப்பா. இல்லை, கொடுக்க மாட்டேன்றான். ஒத்த காலம் நிற்கிறான். சாரிடான். கடைசி ஸ்பின் அவ்வளோதான். இப்போ கடைசியாக ஒரு ஸ்பின் மட்டும் போட்டு முடிச்சிடுவோம். ஒரு டோக்கன் தான் கொடுக்குறோம். 28 டோக்கன் ஆச்சு. நாக்கை தான் அதிகம். அவ்வளோதான். பண்டில் எப்படியோ க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறேன், நான் இந்த பண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேமில் நான் போட்டு விளையாடி காமிக்கிறேன். ஓகேங்களா, அதில் கொஞ்சம் விஷயம் இருக்குது, அதை நீங்கள் கடைசியாக பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ இந்த ரிங்கி வெண்ட் வந்துச்சு. இது வந்து 2 நாள் கழிச்சு எடுத்து 2 சேர்த்தே போட்டேன். இந்த ரிங்கி வெண்ட் வந்துருச்சு. இந்த ரிங்கி வெண்டில் வந்து நம்மகிட்டே ஒரு டைமண்ட்ஸ் இருக்குது. அந்த ஈவெண்ட் போக மீதி 1011 டைமண்ட்ஸ் இருக்கா. அந்த டைமண்ட்ஸ் தான் இது ஸ்பின் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்பின் பண்ணி கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு தேவையானது இந்த லைட் ப்ளூ டிஷர்ட் பார்த்தீங்களா, கடைசியில் அந்த லைட் ப்ளூ டிஷர்ட் தான் நமக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அது கொடுப்பாங்களா தெரியலையே. வாங்க பார்ப்போம் என்ன கொடுத்துருக்கோம். சஞ்சய் ஸ்பின் அதுதான். அதே அப்புறம் நீங்கள் குடிப்பீங்க, அதுக்குள்ளே கொடுத்துட்டு நீங்கள் நல்லவனு சொல்லிடுவீங்களேடா. அப்படின்னா கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நிற்கிறானுங்க. இவன் ஆல்ட்ரா தான் கொடுக்குறாங்க. என்ன காங்கிராஜ். பச்சை டிஷர்ட்டு போடு. வேறு நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. அவ்வளோதான். ஹெச்டிஜி ப்ரோ சொல்கிற மாதிரி நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் பண்ணிக்கணும். நல்லா தாங்க இருக்குது. ஓகே, எனக்கு அந்த ஜெர்சினாலே பிடிக்கும் நார்மலாகவே. அதனால இது நல்லா தான் இருக்குது. என்ன கலர் கொடுக்குறோம்? என்ன கலரு தம்பி? கலரு மஞ்சா கலரு. பரவாயில்ல, இது சூப்பராக இருக்கே. நல்லா இருக்குடா. இதற்கு இந்த ஜெர்சியை பார்த்ததே இல்லை போல இருக்குது. ஆமாம், இதுக்கு நான் நிறைய பேர் இந்த ஜெர்சி பார்த்ததே இல்லை. அதனால் இது நல்லா இருக்குங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறமேட்டு இந்த 5 ஸ்பின்னு என்ன கொடுக்குறோம்? எதுவுமே கொடுக்கல. ஞாபகத்தை போட்டான். இண்டா வச்சிக்கோ அப்படி ஞாபகத்தை போட்டு விட்டான். இன்னொரு பண்ணி இப்போ என்ன கொடுக்குறோம்? ஜட்டிலாம் எனக்கு தேவையே இல்லைடா. என்கிட்ட இல்லாத ட்ரௌசராடா. பழைய ஜாஸ் பேண்ட் இருக்குது. ஜாஸ் பேண்ட் ஃபேன்ஸ் அசம்பிள் இந்த கமெண்ட் பாக்ஸ். ஜாஸ் பேண்ட் எவ்வளோ பேர் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வேணாம். லைக் மூலியமாகவும் கமெண்ட் பாக்ஸில் மூலியமாக எனக்கு வெளிப்படுத்தினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா, இப்போது இந்த ஒயிட் டிஷர்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த ஒயிட்டில் பிளாக் கலர் லைன்ஸ் வர மாதிரி ஒரு டிஷர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த செகண்ட் ரோவில் 3rd இருக்குல்ல, அந்த டிஷர்ட் தான். இந்த டிஷர்ட் நல்லாயிருக்கு. இல்லைனா இந்த ஒயிட் டிஷர்ட் நல்லாயிருக்கு. இந்த 2வது காமிச்சாலே ஒயிட் டிஷர்ட் அது நல்லாயிருக்கு. ஓகேங்களா, என்ன டிஷர்ட் விழுது? என்னடா விழுந்து? எதாவது கொடுங்க, நல்ல ரிவார்டாக எதாவது கொடுங்க. எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஏங்க கொடுக்காமல் சாவடிக்கிறானுங்க, கழுத்து அறுக்கிறானுங்க. இவனுக்கு கட்சி வரைக்கும் கொடுக்கவே மாட்டேன்டா அப்படின்றானுங்க. ஒத்த காலம் நிற்கிறானுங்க. ஏதாவது ஒன்று கொடுத்துட்றா ப்ளீஸ்ரா. டே கரையனா கொடுத்துட்றா. செல்லக்குட்டி தம்பி, செல்லம் தம்பி. ஐயோ, ஏதாவது ஒன்று கொடுங்கடா. டேய் கங்க்ராச்சுலேஷன். என்ன கொடுக்குறானுங்க? நல்லா டீச்சராக கொடுக்குறானுங்கப்பா. பரவாயில்லப்பா, 3 டீச்சர் கிடச்சிது நம்மளுக்கு.
வெயிட்டு தான் வேறு எது இது போன டிவாடி இல்லையே. டிஷர்ட்டு ட்ரௌசர் ஒன்று தான் கிடச்சிருக்காது. டிஷர்ட் 3 கிடச்சது நம்ம சந்தோஷம். இப்போ என்ன கொடுக்குறானுங்க? கங்க்ராச்சுலேஷன். சி ஏங்க போங்க, மனசே வெறுத்துட்டேன் சத்தியமாக. இது மட்டம் இதுக்கெலாம் சத்தியமாக டைமண்டே செலவு பண்ண மாட்டேன். தேவையே இல்லைடா, அது நல்லாவே இல்லைடா அந்த ஷூ. கேவலமாக இல்லைடா. எனக்கு வேணாம்டா. ஐயோ என்ன கிடைக்குது கொடுக்க மாட்டாங்க. அடுத்த அந்த ஸ்பின்னில் ஏதாவது ஒன்று வெயிட்டாக நல்லதாக கொடுங்கடா ப்ளீஸ்டா. டேய் பார்த்து பண்ணுங்கடா. என்னது ஐயோ இன்னொரு டவுசர். ஐயோ இந்த டவுசரையே போட்டு நான் என்னடா பண்ண போகிறேன்? இது நல்லாவும் இல்லைடா டவுசரே. டவுசரையாக கொடுத்து சாடிக்கிறானுங்க நண்பரையே. டவுசரையாக கொடுக்குறானுங்கோ. வேறு எதாவது நல்லது வேணா கொடுக்குறது தொலைங்கடா. டேடா எப்படி எனக்கு சாடிக்கிறீங்க டவுசரு? ஓகே கொடுத்துட்டானுங்க. அவ்வளோதான். இப்போ கடைசி ஸ்பின். எனக்கு ஏதாவது ஒயிட் கலர் ஜெர்சி கொடுத்தானடா இருக்கும். முன்னாடி கொடுத்துருங்கடா ப்ளீஸ்டா. காசு இதுக்கப்புறம் காசு செலவு பண்ண மாட்டேன்டா ப்ளீஸ்டா. கொடுத்துருங்கடா. கொடுத்துட்டானுங்கப்பா. சொன்ன மாதிரியே வெள்ளை கலர் டிஷர்ட் ஒன்று கொடுத்துட்டானுங்க. மாஜா அவ்வளோதான்டா. நல்ல வேலைடா. புச்சா மாதிரி ஒன்று குத்துட்டிங்கடா. டே அப்பா இந்த இதான் போட்டிருக்கேன். மேலே நல்லா இருக்குது. நல்லா வச்சு லைக் போடுவோம். அப்போ தான் மேலே இருக்கும். இல்லைனா கீழே போய் தேடுற மாதிரி இருக்கும். நம்ம தேட முடியாதுப்பா. இதுக்கு லைக் போட்டு வச்சுப்போம். இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னா சொல்ல முடியாது. எனக்கு இது பிடிக்கவும் இல்லை. ஆனால் இதுனா இது கொஞ்சம் யூடியூபரில் எல்லா ஈவெண்ட் எடுத்து தொலைணும்ல, அதனால எடுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி காசுலாம் தயவு செஞ்சு வேஸ்ட்லாம் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்துச்சா நல்லா இருந்துச்சா பார்த்துட்டு அப்படியே விட்டு போயிடுங்க. வேணா அந்த ஜெர்சி ஈவெண்ட்டில் ஸ்வின் பண்ணுங்கள். ஏன்னா அது 30 ரூபா ஆஃபர் போட்டாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 ஜெர்சி கிடச்சிடும். 2 ஜெர்சி ஒரு ஷார்ட்ஸ் அந்த மாதிரி தான் ஒன்று கிடச்சிருந்தா ஒரு ஜெர்சி ஒரு ஷார்ட்ஸ்னு கிடச்சிடும். கேமுக்குள்ளே பார்த்தீங்களா பக்கு. இந்த புது டிஷர்ட் எங்கள் டிஷர்ட்டில் எந்த நம்பரும் தெரியல பார்த்தீங்களா? இதுதான் கரெக்டாக வச்சிருக்க லட்சம். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏங்க டிஷர்ட்டில் பேரும் தெரில கன்ஸ். ஓகே நண்பர்களே, டாட்டா பாய் பாய். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். நன்றி வணக்கம் பபாய்.